இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 19வது வாரம் வெள்ளிக்கிழமையிலே திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் முக்கியத்துவத்தை நாம் எத்தகைய நிலையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். கணவன் மனைவி என்ற உறவுக்குள் அடிக்கடி விரிசல் ஏற்படுவது உண்டு. 24 மணி நேரமும் ஒருவரோடு ஒரே அறையில் வாழ்வது என்பது சிரமம்தான். வெளியில் பாசாங்குகள் செய்யலாம், நடிக்கலாம், பொறுத்து கொள்ளலாம். ஆனால் வீட்டில் அதிக நாள் நீடிப்பது சிரமம். கல்லூரி விடுதிகளில் 1ஆம் ஆண்டு சேருபவர்கள் ஒரே ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அறைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் விரைவிலே சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து விடுவார்கள். விருப்பத்துடன் சேரும்போது எதிர்பார்ப்புகளும் அதிகமாகின்றன. சற்று ஏமாற்றம் ஏற்பட்டாலும் மன வருத்தம் அதிகமாகி பிரிய நேரிடுகிறது. கணவன் மனைவி உறவு என்பது அதிக உரிமைகளை கொண்டாடும் ஒன்றாக இருக்கிறது. ஒருவர் மீது மற்றொருவர் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்படும் உறவாக உள்ளது. அதனாலேயே பல தம்பதிகள் வெகு விரைவில் சலித்து போய்விடுகிறார்கள். பிரிய தடை ஏதுமில்லை என்று அறிவித்தால் பிரிந்து செல்ல தயாராக பல தம்பதிகள் இன்று இருக்கிறார்கள். சிலரோ வெளியில் வேறு விதமாக நடந்து கொண்டு வீட்டில் மனைவியிடம் எக்கச்சக்கமான அன்புடன் நடந்து கொள்வார்கள். அவர்களை பற்றி யார் அவதூறு சொன்னாலும் மனைவி நம்பக்கூடாது என்பதற்கான முன்னேற்பாடுதான் இது. தங்கள் குற்ற உணர்வை அதிகப்படியான கவனிப்பால் ஈடுகட்டுகிறார்களோ என்று கூட தோன்றும். சகிப்புத்தன்மையாலும் சமூக கட்டுப்பாடுகளாலும் இணைந்து வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். வாழ்ந்து தீர வேண்டிய சூழல் இருப்பதால் சேர்ந்து இருப்பவர்களும் உண்டு. எந்த இல்லத்தில் ஒருவருக்கு மற்றவர் உதவியாக இருக்கிறார்களோ, தோழமையுடன் நடந்து கொள்கிறார்களோ, அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பரந்த மனமும் அடுத்தவர்களை அவர்தம் குறைபாடுகளோடு ஏற்றுக்கொள்ளும் உள்ளமும் இருந்தால் தாம்பத்தியம் என்பது போராட்டமாக இருக்காது, நீரோட்டமாக இருக்கும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேட்கப்படுகின்ற கேள்வி, திருமணத்தில் எந்த ஒரு காரணத்தை கொண்டு மனைவியை விவாகரத்து செய்வது என்ற ஒரு வெளிப்புற கண்ணோட்டத்தில் கேட்டாலும் ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் திருமணம் என்பது பிரிந்து வாழ்வதற்கு அல்ல, மாறாக தூய மனம் கொண்டு நல்ல ஒரு உறவு முறையில் இறைவனுடைய படைப்பு திட்டத்தை தொடர்ந்து ஆற்றுவதே என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே உணருவோம், திருமணம் என்பது இறைவனுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவது, அதன் வழியாக மானிட சமூகத்தை வளர்த்தெடுப்பது, கட்டி எழுப்புவது என்பதை உணர்வோம். இறைவனின் அருள் என்றும் நம்மோடு